Hello friends, so we will continue discussing the ICAI Study Material questions in the chapter Forex, Exposure and Risk Management. Till question number 20 we saw in the previous video. Now we will discuss question number 21. Say, an Indian importer has to settle an import bill for $1,30,000. The exporter has given the Indian importer, by the printing mistake I think, yes, importer. Okay, the exporter has given Indian importer two options. Okay, two option kuduthirukka. Pay immediately without any interest charges, pay after 3 months with interest at 5% per annum. This is the two choices. Okay, say immediate pay பண்ணனும் சொல்றான், இன்ட்ரஸ்டே இல்லாத இமிடியேட்டா பே பண்ணிடு. இல்ல உனக்கு வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு பே பண்ணனும்னா 5% இன்ட்ரஸ்ட் போட்டுப்பேன். ஓகே, this interest the dollar interest னு அர்த்தம். புரியுதா? சரி. The importer's bank charges 15% per annum on overdrafts. The exchange rate in the market are as follows. Exchange rate, spot rate, bid and offer, forward, bid and offer given. Okay. The importer seeks your advice, give your advice, sir. Give your advice, which option is better? Select pannu. Very simple. Importer will buy foreign currency to settle its payable. Appo importer வந்து foreign currency வாங்கணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்ன தெரியுமா சொல்றான் இந்த क्वेश्चनல? See, very simple. Pay today. Importer ku rendu option, pay today and settle the due, or pay after 3 months, 6 months, 3 months, pay after 3 months. So rendu option kudukuran, innike pay பண்ணிடு or after 3 months pay பண்ணிடு. இன்னிக்கே pay பண்ணா என்ன ஆகும்னு சொன்னா, see, இப்போ இன்னிக்கே pay பண்ணனும்னா what will happen, you have to pay some amount. Okay, plus apart from that, if you pay today there will be no interest. But the point is, இன்னைக்கு நீ பே பண்ணனும்னா உன் கையில ஒண்ணும் காசே இல்லன்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இல்ல ஒண்ணும் பைசாவே இல்ல. So you will borrow and there will be some opportunity cost. அப்ப இன்ட்ரஸ்ட் இருக்கும். புரியுதா? அப்ப இன்னைக்கே பே பண்ணனும்னா நான் லோக்கல் பேங்க் கிட்ட இருந்து borrow பண்ணிக்கணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குப்பா. ரெண்டு ஆப்ஷன் என்ன? இன்னைக்கே பே பண்ணுது and pay after 3 months. The first option, இன்னைக்கே பே பண்ற போது what you will have, ஒன்னு you have to pay the principal portion, which means you will pay the principal portion இருக்கு இல்லையா? இது எவ்வளோ டாலர் உன்னோட எக்ஸ்போஷர், how much you need to pay, $1,30,000. இந்த $1,30,000 நீ கன்வெர்ட் பண்ணி ரூபியில் பே பண்ணணும். பட் இந்த ரூபி கன்வெர்ட் பண்ணிச்சு இந்த பைசா இருக்கும் இல்லையா, இந்த பைசாவை நீ பாரோ தான் பண்ணணும். புரியுறதா? உங்கள்கிட்ட இன்றைக்கி பே பண்ணுறதுக்கு பைசா இல்லைப்பா, அதனால தான்ப்பா யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் டெஃபர்மெண்ட். புரியுறதா? தள்ளி போடுறதுக்கு என்னது கேட்குறேன். யூ டோன்ட் ஹேவ் எனி மணி இன் யுவர் ஹேண்ட், விச் மீன்ஸ் யூ வில் பாரோ. இதை பாரோ பண்ணால் எங்கேருந்து பாரோ பண்ணுவேன்? நான் ருபி பாரோ ஐ வில் டூ ஃப்ரம் பேங்க், லோக்கலைஸ்டு பேங்க்லேருந்து 15%க்கு ஐ வில் பாரோ, ஓவர் டிராஃப்ட் எடுத்து ஐ வில் பாரோ 15% பர் ஆனம் ரீபே பண்ணணும். அப்போ 1,30,000 ஸ்பாட் ரேட்டில் நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எனக்கு ருபீஸ் கிடைக்குமா? இந்த ருபீஸ் இன்டூ 15% இன்டூ 3 months, 3/12. This I will do, I will get the interest. இந்த மாதிரி நான் பண்ணேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? இந்த இன்ட்ரெஸ்ட்டும் என்னோட காஸ்ட்டா. ஸோ த ஸ்பாட் ரேட்டில் கன்வர்ஷன் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு ப்ளஸ் த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், இது இன்றைக்கே பே பண்ணால் எனக்கு வரக்கூடிய நெட் காஸ்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த ஆப்ஷனில் இதுதான் நான் பண்ணணும். புரியுதா? ஆஃப்டர் 3 months பே பண்ணுறேன்னா என்ன தெரியுமா பண்ணோம்? என்ன சொல்கிறான்? இந்த எக்ஸ்போர்ட் இருக்கா இல்லையா, நமக்கு கொடுத்த சேல் பண்ண எக்ஸ்போர்ட் இருக்கல, இந்த எக்ஸ்போர்ட்டரே ஒரு 3 months கிரெடிட் பீரியட் கொடுக்குறான். பட் சும்மா கொடுக்கல, அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறான். அப்போ $1,30,000 $1,30,000 உன்னோட எக்ஸ்போஷரா, இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு டாலர் இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறான். அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 5% பர் ஆனம். அப்போ இதுக்கு 5% பர் ஆனம் டாலர் இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணனா 1,30,000 இன்ட்டு 5% எவ்வளோ? 1,30,000 இன்ட்டு 5% ஆனுவலா ஃபார் 3 months. திஸ் இஸ் ஆனுவல். ஸோ இன்ட்டு 3 divided by 12. How much is the interest? $1,625. இதுவும் $1,625. அப்போ டோட்டல் 1,30,000 ப்ளஸ் 1,30,000. How much is that? $1,31,625. ஆஃப்டர் 3 months you have to settle with interest. இந்த ரேட்டை நான் கன்வெர்ட் பண்ணல இன் ருபி டர்ம்ஸில், அப்போ தானே கம்பேரபிலிட்டி இருக்கும். இதுவும் ருபி டர்ம்ஸில் இருக்கும், இதுவும் ருபி டர்ம்ஸில் இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணிச்சே யூஸ் ஃபார்வர்ட் ரேட் ஃபார் 3 months, ஃபார்வர்ட் ரேட். புரியுதா? இவ்வளோ தான் ரெண்டு ஆப்ஷன் அனலைஸ் பண்ணி நீ இம்போர்ட்டர் இல்லையா, எவ்வளோ நீ குறவாக பைசா கொடுக்குறியோ, இந்தியன் ருபி எவ்வளோ அவுட்ஃப்ளோ குறவாக இருக்கோ அந்த ஆப்ஷனை நீ சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவேன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சி இங்கே ஒன் திங் இஸ் டு பி டன்.
இந்த பிட் ரேட் அண்ட் ஆஃபர் ரேட் கிவன் என்ன ரேட் எடுத்துக்கணும்னு கன்ஃபியூஷன் வரும். புரியுதா? என்ன ரேட் எடுத்துக்கணும்னு. ஓகே, நீ டாலர் வாங்குறியா ருப்பி வாங்குறியா? சி வெரி சிம்பிள். டுமாரோ யூ ஆர் கோயிங் டு பை டாலரா செல் டாலரா? பை டாலர். அப்போ கன்வர்ஷன் ஷுட் பி ஓகே விச் ரேட் யூ ஷுட் யூஸ் ஃபார் கன்வர்ஷன்? இங்கே 1,30,000 நீ ஸ்பாட்டில் பை பண்ணுறனா என்ன பண்ணணும்? இந்த 1,30,000 யூ வில் பைனா ஹவு மச் யூ நீட் டு பே? 48.36. Are you all understanding? See here what they are saying. 48.3 1,30,000 into 48.36 you require 62,86,800 rupees required amount. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இதுக்கு மேலே ஓகே இந்த 48.36 is spot offer rate you should use and convert. For this 15% bank overdraft. Local bankல இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுல கடன் வாங்குறதுல கடன் வாங்கி தானே செட்டில் பண்ணுறேன். இன்றைக்கே செட்டில் பண்ணோன்னா you will assume you don't have the money. So plus 2,35,755 62,86,800 into 15% into 3/12 you will get this interest rate. Total comes to 65,22,555. This is option number 1. If importer pays now, he will have to buy US dollar in spot market by availing overdraft facility. Accordingly, this will be the outflow. If importer makes the payment after 3 months, சரி சார் நான் 3 மாதம் கழிச்சு கட்டுறேன்னா என்ன ஆகும்னா, இந்த கடன் இருக்குல்ல, எஸ் கடன் மாதிரி தான் இதுவும், பட் த எக்ஸ்போர்ட்டரே கொடுக்குறான் உனக்கு. எக்ஸ்போர்ட்டரே உனக்கு ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். ஓடியில் நீ 15% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறல, அங்கே 5% டாலர் இன்ட்ரெஸ்ட். அப்போது எக்ஸ்போஷர் அமௌண்ட் என்ன? 1,30,000 ப்ளஸ் டாலர் இன்ட்ரெஸ்ட் 1,30,000 1,06,625. டோட்டல் எக்ஸ்போஷர் இன் டாலர் என்ன? 131,625. இதை கன்வெர்ட் பண்ணலே இருப்பில்ல, நாட் you should not convert it into spot rate, you should use forward rate. ஏன்னா after 3 months only settlement is going to happen. first optionல இன்னிக்கே கன்வெர்ட் பண்ணுறது காரணம் என்ன? இன்னிக்கே நான் செட்டில் பண்ணுறேன். Are you understanding? second optionல you should take forward rate, 3 months forward rate. ஏன்னா conversion will happen after 3 months. so forward rate na forward bid forward bid offer forward offer 48.43 because anyway okay dollar sell தான பண்ண போறேன். இன்னைக்கு செல் பண்ணானா நாளைக்கு செல் பண்ணானா you will anyway take offer rate only. 48.83 should be considered. Can you see this? இங்க பாரு. okay 1,31,625 into 48.83. okay this is the cash outflow 64,27,249. இப்போ சொல்லு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் அவுட்ஃப்ளோ என்ன? 65,22,555. செகண்ட் ஆப்ஷனில் அவுட்ஃப்ளோ 64,27,245. நீ as an importer which option you will take? whichever is having least outflow option 2 should be selected. okay are you understanding? அப்போ என்னன்னா இன்றைக்கே செட்டில் பண்ணிடாத, 3 மாதம் கழிச்சு செட்டில் பண்ணுன்னு சொல்கிறோம். okay next take question number 22. DEF Limited has imported goods to the extent of $1 crore. The payment terms are 60 days interest free credit. okay see what they are asking, very simple and straightforward question. என்ன கேட்குறேன்னா payment terms are 60 days interest free credit. இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லாத 60 நாள் கிரெடிட். for additional credit of 30 days interest at the rate of 7.75% per annum will be charged. அப்போது see imported goods, again same type of question. import goods import பண்ணிட்டு ஓகே 1 crore worth goods இம்போர்ட் பண்ணி டாலர் worth goods இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ 1 crore டாலர் US டாலர் பே பண்ணணும். ஆனால் ஓகே இதில் ஆஃப்டர் 90 days ஐடியலி ஓகே உங்கள்கிட்ட பைசா இன்றைக்கி இல்லைன்றது அசியூம் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் டேர்ம்ஸாக 60 days இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட். அதாவது 60 நாளுக்குள்ளே நீ பே பண்ணனா உனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டு இந்த 1 crore எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. விச் மீன்ஸ் திஸ் 1 crore தெர் இஸ் நோ interest. credit period is available. 60 days குள்ளே பே பண்ணால் you pay only 1 crore, no interest will be charged from you. உனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பட் நீ அடிஷ்னலாக 30 days கிரெடிட் வாங்கிக்கலாம். யூ கேன் மேக் அ பேமெண்ட் ஈவன் ஆஃப்டர் 90 days ஃப்ரம் நவ். இன்னிலேருந்து 90 நாள் கழிச்சு கூட நீ பே பண்ணலாம் 60 நாளைக்கு பதிலாக. பட் அடிஷ்னல் 30 நாள் நீ எடுத்துக்கிறல, அந்த 30 நாளைக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு 7.75% per annum எடுத்துக்கிறேன். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? நீ ஒன்று 60 நாளுக்குள்ளே பே பண்ணிடலாம். ஓகே 60வது நாள் நீ பே பண்ணிடலாம், ஆர் நீ 90வது நாளும் நீ பே பண்ணலாம். பட் என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, செகண்ட் ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் யார் சார்ஜ் பண்ணுவான்? இந்த எக்ஸ்போர்ட்டர் சார்ஜ் பண்ணுவான். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? யார் உனக்கு விற்றானோ அவன் ஒரு 30 நாள் இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுறாள், அது 7.75% சார்ஜ் பண்ணுவான். புரியுதா? நெக்ஸ்ட்டு பேங்கர் ஆஃப் DEF ஆஃபர் ஃபார் 30 days லோன். இப்போ என்னென்னா எங்கிட்ட 60 நாளைக்கு பைசா இல்லை. ஸோ கொஷின் என்ன தெரியுமா? ஓகே பே த சப்ளையர் த 60th day அண்ட் அவைல் பேங்க் லோன் ஃபார் 30 days ஆர் அவைல் த சப்ளையர் ஆஃபர் 90 days. போன கொஷின் மாதிரியே தான் இது. ஒன்று 60வது நாளில் நீ ஓகே பே பண்ணிவிடு சப்ளையருக்கு, ஆர் 90th day யூ பே டு த சப்ளையர். புரியுது என்ன சொல்கிறேன்? 60வது நாளில் பே பண்ணால் எனக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்கே இந்த அமௌண்ட்டில் US டாலர் 1 crore டாலர் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஓகே சப்ளையரோட இதுவே கிரெடிட் பீரியடே இருக்குது. ஸோ ஈ வில் நாட் சார்ஜ். மூலம் மட்டும் நீ பிரின்சிபல் போர்ஷன் மட்டும் நீ ரீபே பண்ணால் போகிறோம். பட் த பாயிண்ட் கேட்ச் என்ன தெரியுமா? இந்த பிரின்சிபல் கூட உங்கள்கிட்ட 60வது நாள் இல்லை.
ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? உங்கள்கிட்ட பைசா இல்லைன்ட்டு தான் இப்போ வெயிட் பண்ணி 30 நாள் டெஃபர் பண்ணுற. அப்போது என்ன பண்ணணும்னா 30 நாளைக்கு நீ லோக்கல் பேங்க்கில் கடன் வாங்கிக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு? 30 நாளைக்கு போகிறோம். 60 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆல்ரெடி இருக்குல்ல, சப்ளையரே கொடுக்குறாங்க. அப்போ பாக்கி 30 நாளைக்கு லோக்கல் பேங்க்கில் உனக்கு கடன் வாங்கிட்டேன்னா அந்த கடனோட இன்ட்ரெஸ்ட்டும் நீ ஆட் பண்ணுவேன். அப்போ 60 நாளில் வாட் எவர் இஸ் த ஃபார்வர்ட் ரேட் யூ வில் யூஸ் ஃபார் 60 days கன்வெர்ட் பண்ண. 60 நாளில் நீ 1 crore USD 60 days நீ கன்வெர்ட் பண்ணனா என்ன ரேட்டு? 63.15. இதை கன்வெர்ட் பண்ணினா ஓகே 63 crores 63.15 crore வரும்ல, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்டு லோக்கல் பேங்க்லேருந்து வாங்கிக்கணும். ஆஃபர் 30 days லோனுக்கு 9.5% இன்ட்டு அப்போ 63.15 இன்ட்டு 9.5% ஆனுவலைஸ்டு per annum இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ அதை கன்வெர்ட் பண்ணி இன்ட்டு 30 days 30/365 360 days ஓகே நாட் கிவன் நத்திங் கிவன்னா 30/365 போட்டுக்கோ. ஓகே சம்டைம்ஸ் 1/12 கூட போட்டுக்கலாம். இங்கே என்னென்னு நம்ம பார்க்கலாம், சொல்யூஷன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். see here pay the supplier in 60 days. 60 days option same question previous question மாதிரியே தான், ஒன்றும் இல்லை. 60 days supplier நீ பண்ணனா 63.15 கன்வர்ஷன் ரேட் எடுத்துப்பேன். பேமெண்ட் டியூ USD 1 crore ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு 30 daysக்கு 9.5% per annum. இதை அப்ளை பண்ணி you got it by applying this in the 63.15 crore. see what happens in the USD 1 crore இருக்கா. ஓகே இந்த 1 crore நீ 63.15 பண்ணி கன்வெர்ட் பண்ணி 63.15 crore ஆச்சா. இந்த 63.15 crore இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கா? கடன் வாங்கணுமா? கடன் வாங்கணும். அப்போ 63.14 எவ்வளோ நாளைக்கு வாங்கணும்? 30 நாளைக்கு வாங்கின போகிறோம். இப்போ 30 நாளைக்கு 9.5% கடன் எவ்வளோ வரும் உனக்கு? இன்ட்ரெஸ்ட்டு 0.5 crores. ஸோ 63.15 + 0.5 63.65 crores. புரியுதா? டோட்டல் அவுட் ஃப்ளோ அண்டர் ஆப்ஷன் நம்பர் 1. 60 நாளில் பே பண்ணால் உனக்கு இந்தியன் ருபீஸில் எவ்வளோ அவுட் ஃப்ளோ? 63.65 crores. செகண்ட் ஆப்ஷனுக்கு வா. 90 days கிரெடிட். ஸோ 90 days கிரெடிட்டில் என்ன பண்ணலாம்னா நீ லோக்கல் பேங்க்லேருந்து கடன் வாங்காத, உனக்கு சப்ளையரே கடன் கொடுக்குறான் 30 நாளைக்கு உனக்கு ஓகே அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டோட கடன் கொடுக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஜென்ரலி என்ன தெரியுமா, சப்ளையரோட இன்ட்ரெஸ்ட் வந்து லோக்கல் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட்டோட கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரலி. பட் ப்ராப்ளம் என்னென்னா அது டாலர் இன்ட்ரெஸ்ட்டு, இது ருபி இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது கரன்சி மார்க்கெட்டும் மணி மார்க்கெட்டும் இன்டர்லிங்க் பண்ணி வர கொஷின்ஸ் இதெல்லாம். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே ஸோ எது நமக்கு ஃபேவரபிளோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிப்போம். இங்கே என்ன ஆகுதுன்னா see what happens 90 days கிரெடிட் நீ எடுத்துட்டேன்னா உனக்கு சப்ளையர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்? 7.75. பார்த்தியா சப்ளையரோட இன்ட்ரெஸ்ட்டும் லோக்கல் இன்ட்ரெஸ்ட் காட்டிலும் குறவாக இருக்குது. அப்போ 7.75 எங்கே அப்ளை பண்ணுவேன்? 1 crore USD அப்ளை பண்ணுவேன். பார் அமௌண்ட் பேபிள் 1 crore USD, இன்ட்ரெஸ்ட் ஆன் கிரெடிட் பீரியட் 30 நாளைக்கு 7.75%னா இந்த 1 crore இன்டூ ஓகே இன்டூ 7.75% இன்டூ 30/365. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த அமௌண்ட் கிடைக்கும்ப்பா. அப்போ இதை இன்ட்ரெஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோ. டோட்டல் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் பிரின்சிபல் 1.00646 crores. ஓகே அப்ளிகபிள் ஃபார்வர்ட் ரேட். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணுமா? எஸ். இது என்ன ஆப்ஷன்? 90 days ஆப்ஷன். அப்போ 90 daysக்கு அப்புறம் தானே கேஷ் ஃப்ளோ. ஸோ யூ கன்வெர்ட் யூசிங் 30 days ஃபார்வர்ட் 90 days ஃபார்வர்ட் ரேட் 63.45. இங்கே பிட் ரேட் ஆஃபர் ரேட் கொடுக்கல, இல்லைனா யூ வில் ஹேவ் டு சூஸ் த அப்ராப்ரியேட் ரேட். ஸோ 63.45 அண்ட் இட் வில் கம் டு அப்ளிகபிள் ஃபார்வர்ட் ரேட் 60 ஆஃப் கோர்ஸ் 63.86 crores. புரியுதா? இப்போ எந்த ஆப்ஷன் பெட்டர்? எது நீ இம்போர்ட்டரா? அப்போ குறவான அவுட் ஃப்ளோ இருக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ். 63.65 குறவா ஓகே இல்லை 63.86 crore 63.65, which is alternative 1 is better as it entails lower cash outflow. Are you all understanding? Okay, take question number 23. A company is considering hedging its foreign exchange risk. It has made a purchase on 1st July 2016 for which it has to make a payment of $60,000 on December 1, 2016. The present exchange rate is $1.65. It can purchase forward at $1.64. Okay, the company will have to make an upfront premium of 2% of the forward amount purchased. Okay, forward evlo contract value adu purchase adukku 2%. The cost of funds of the company is 12% per annum. Opportunity cost of the funds to the company is 12% per annum. In the following situations, compute the profit and loss the company will make if it hedges its foreign exchange risk with the exchange rate on 31st December 2016. Okay, 31st December 2016, no issue. $68 per $, 62, 70, 65 various exchange rate are given. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 31st டிசம்பரில் ஆக்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 68 ஆச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன ஆகும்? 62 ஆச்சுன்னா என்ன ஆகும்? 70 ஆச்சுன்னா என்ன? 65 ஆகும். வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இது போல் ஒன்றும் ஜுஜுபி கொஸ்டின். ஓகே, அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரேட் என்னவோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ இந்த அமௌண்ட்டை உன்னோட பெனிஃபிட். பட் இந்த ஃபார்வர்டை அக்வயர் பண்ணுறதுக்கு ஒரு 2% ப்ரீமியம் கட்டியிருப்பேன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்?
இந்த ஃபார்வேர்டு வாங்கிறதுக்காக ஒரு 2% நான் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கேன்ல, அந்த ப்ரீமியமுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை நான் முதல்ல அப்ஃப்ரண்ட் பே பண்ணுவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபார்வேர்டுனால வர பெனிஃபிட் ரிசிப்ட் ஃப்ரம் ஃபார்வேர்டு, ஓகே, இது வந்து ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி டேட்டில் வருது. கரெக்டாக மெச்சூரிட்டி டேட்டில் வருது. அண்ட் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, ப்ரீமியம் யூ வில் பே அப்ஃப்ரண்ட். அதாவது கான்ட்ராக்டை ஃபார்வேர்டு கான்ட்ராக்டை என்டர் பண்ணும்போது நீ ப்ரீமியம் இன்றைக்கி பே பண்ணிடுற. அப்போது 31st டிசம்பர் தானே இன்றைக்கினா டேட்டு, ஜூலை, 1st ஜூலை, ஓகே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 6 months கான்ட்ராக்டா. இந்த 6 months ஆரம்பிக்கும் போது 1st ஜூலைக்கே நீ ப்ரீமியம் கட்டிடுவேன். ப்ரீமியம் வில் பி பெய்டு அப்ஃப்ரண்ட், இன்றைக்கே கட்டிடணும். ஆனால் உனக்கு பெனிஃபிட் ஃப்ரம் த ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இல்லை, கெயின் ஆர் லாஸ், அது ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி தான் நடக்கும். ஃபார்வேர்டு ரேட்டுக்கும் அன்னி டேட்டோட ஸ்பாட் ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணி என்ன டிஃப்ரென்ஸோ அது உன்னோட கெயின் ஆர் லாஸாக இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த லாஸில் இந்த ப்ரீமியமே ரெடியூஸ் பண்ணுவேன், தட் இஸ் ஃபைன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ப்ரீமியம் ரெடியூஸ் பண்ணிவிடுது, ப்ரீமியமுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? ப்ரீமியம் இன்றைக்கி அப்ஃப்ரண்ட் கட்டிட்டப்பா, இப்போ ப்ரீமியம் ஒரு 30,000 ரூபாய் நீ கட்டிட்ட. இது 30,000 நீ ஜூலை 1st கட்டிட்டல. அப்போ இந்த 30,000 ரூபாய்க்கு 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டு நீ பேங்க்கில் இந்த 30,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்தா 6 மாதம் இன்ட்ரெஸ்ட் நீ ஏர்ன் பண்ணியிருப்பியா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா 12% per annum. அப்போ அந்த 12% per annum இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் லூசிங் சின்ஸ் யூ மேட் த ப்ரீமியம் பேமெண்ட். அதை கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸாக கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் அட்ஜஸ்ட்மெண்ட். புரியுது? அது பேர் ப்ரெசென்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ₹1.65, ஓகே, $1.65. If company purchases 60,000 forward premium in 60,000 into 64 into 2%, 76,800. Interest on this 12%, 76,800 into 12% divided by 2. Okay, 4,608. Total interest plus this premium cost. இது ரெண்டு சேர்த்து ஹெட்ஜிங் காஸ்ட்னு சொல்லுவேன். ஹெட்ஜிங் காஸ்ட்னா என்ன? It will include interest cost. Okay, it will include a premium cost first of all. அது ப்ரீமியம் கட்டணும்ல ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ப்ரீமியம் கட்டினதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரீமியம் போர்ஷன் வில் ஆல்சோ இன்க்ளூடட் இன் ஹெட்ஜிங் காஸ்ட். ஸோ 81,408 இது எல்லாத்துக்கும் நான் காமனாக யூஸ் பண்ணுவேன். 81,408 என்ன? டோட்டல் ஹெட்ஜிங் காஸ்ட். ஓகே, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் தான் இப்போ பண்ணுறோம். பெனிஃபிட்டில் நமக்கு என்ன கிடைக்கிறதோ பெனிஃபிட், அதில் இந்த காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கம்ப்யூட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 68 இருந்தால் எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்? வெரி சிம்பிள். 68 டுடே எக்ஸ்சேஞ்ச் ரேட் 64. See my dear friends, எங்கே இருக்குது? ஓகே, see it can purchase a forward contract is quoting at 64. நான் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணால் 64க்கு வாங்கலாம். ஆக்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி 68 இருந்தால் பெனிஃபிட்டா லாஸா, எக்ஸ்போர்ட்டரா இம்போர்ட்டரா? சரிப்பா, இட் ஹேஸ் டு மேக் அ பேமெண்ட்டில். அப்போது ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தா குறைச்சலான பேமெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவல் கான்ட்ராக்டை விட. கரெக்டாக? அப்போ ஃபார்வேர்டு எடுத்ததுனால லாபமாக நஷ்டமா? கெயின். How much is the gain? $60,000 into 4, 2,40,000. இதில் மைனஸ் ஹெட்ஜிங் காஸ்ட். திஸ் இந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் இன்டூ $, எக்ஸ்போஷர் அமௌண்ட் 60,000 தானே, இந்த 60,000, 2,40,000 டோட்டல் கெயின். இது கிராஸ் கெயின். நெட் கெயின் கண்டுபிடிக்கணும்ல. வாட் இஸ் த ஹெட்ஜிங் காஸ்ட்? இந்த ஒர்க்கிங் நோட் 81,408 கண்டுபிடிச்சோம்ல, அந்த காஸ்ட்டை இதில் குறை, ரெடியூஸ் த காஸ்ட், யூ வில் கெட் த நெட் பெனிஃபிட் 1,58,592. புரியுறதா? See, if $is 62, if $is 62 na gain or loss, okay, gain or loss appa forward contract 64. Okay, forward contract you can do at 64. You tell me whether it is 62 na. Okay, you will have gain or loss. How much is the loss? 64. Okay, minus 62 into 60,000, loss comes to 1,20,000. Are you all understanding? Okay, hedging cost plus add panniko 81,408, total comes to what? Okay, 2,01,408. Are you all understanding what I am trying to say? Okay, இதில் ஒரு டவுட் வரும். நீங்கள் சார் என்ன சார் இது முன்ன ஹெட்ஜிங் காஸ்ட் லெஸ் பண்ண, இங்கே ஹெட்ஜிங் காஸ்ட்டை ஆட் பண்ணுறேன்னு கேட்காத. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே லாஸை கம்ப்யூட் பண்ணோம், இங்கே கெயினை கம்ப்யூட் பண்ணோம், அதனால் அதில் ஹெட்ஜிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணோம். புரியுதா? இங்கே லாஸை கம்ப்யூட் பண்ணால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த லாஸே மைனஸ் 1,20,000. இதில் நீ மைனஸ் தான் பண்ணணும், minus 81,000. நெட்டாக டோட்டல் லாஸ் மைனஸ் தான் வரணும். ஓகே, ப்ரெசன்டேஷன் டிஃப்ரென்ஸ், நோ இஷ்யூ, ஆன்சர் வில் பி சேம். புரியுறது என்ன சொல்கிறேன்னு? ஓகே, நெக்ஸ்ட். இஃப் $is is equal to 70, okay, then gain is equal to, okay, 1 second, calculator எடுத்துக்கிறேன். ஓகே, $is is equal to 70, okay, then gain is equal to 70 minus 64. Of course, $70 na gain, yes, 60,000 into differential amount 6, 3,60,000. And the gain line the hedging cost you will reduce.
2,78,592. Net gain in case if US dollar drops to 65. $1.65 ஆயிடுச்சு. 64 forward cover இருக்கு. அப்போ பெட்டரா? Yes. Okay, hedging is better. Gain or loss? Gain. How much is the gain? 65 minus 64. $1 into 60,000. 60,000 minus hedging cost 81,000. அப்போ 60 minus 81 net loss. இங்கே பார்த்தனா last option very important because you are making gain through the proceeds of hedging, but the problem is the hedging cost is offsetting. அதனால உனக்கு net loss மாறிடுது hedging costனால. Okay, cost of hedging if it can be reduced, it can be considered. சரி, next take question number 24. See, very very important question. Okay, see, following information relates to AKC Limited, which manufactures some parts of an electronics device which are exported to USA. Okay, Japan, Europe on 90 days credit terms. So it exports to 3 countries. In the company என்ன பண்ணுறதுனா 3 countryக்கு export பண்ணு, Japan, USA and Europe. Okay, generally normal credit terms 90 days is credit term. Cost and sales information given, variable cost per unit, export sales price per unit, receipts from sale due in 90 days given. All the details are given. Forex rates given for spot, 3 months forward and 3 months spot. இங்கே 3 months forward and 3 months spotனா ஒன்றும் இல்லை. ஓகே, ஆக்சுவல் 3 months கழிச்சு இருக்கக்கூடிய ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்பாட்டு. இது 3 months ஃபார்வர்டுனா இன்னைக்கு ஸ்பாட் டேட்டில் கோட் ஆகிற 3 month forward. Are you understanding? சரி, advise AKC Limited by calculating average contribution to sales ratio whether it should hedge its foreign currency risk or not. This is the question that is being asked. In a few observation, okay, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, see, இது இந்தியன் பேஸ்டு கம்பெனி, US dollar per rupee. இது டைரக்ட் கோட்டா இன்டைரக்ட் கோட்டா? இன்டைரக்ட் கோட். ஓகே, யூரோ பர் ருப்பி, இது இன்டைரக்ட் கோட். எல்லாமே இன்டைரக்ட் கோட்டா. என் பர் ருப்பி, எஸ், எல்லாமே இன்டைரக்ட் கோட்டுப்பா. ஓகே, புரியுறதா? ஏன்னா இந்தியாவில் யூ ஆர் கோட்டிங் ஃபார் த இந்தியன் கரன்சி, அதனால் இது இன்டைரக்ட் கோட். ஓகே, now very simple and straightforward. இது more or less இது ஒரு costing based question. Okay, rather than just apply the rates, that is different, but predominantly the contribution la padichirupala, sales minus variable cost will give you contribution, minus fixed cost will give you profit. The income statement padichirupala, costing, marginal costing, the same income statement mari eduthundu. Okay, you have to find average contribution to sales ratio. Contribution to sales ratio we need to find out whether it should hedge its foreign currency risk. In the hedge pannanuma vanamandradha you will decide. See, foreign exchange risk is hedged na enna sum due n 78 lakhs, US dollar 1,02,300, euro 95,920. How do you get this number na? Very simple. Export sale price irukku, variable cost per unit irukku. Very simple. See what happens. Receipts you will consider. Receipts from sale irukku இல்லையா, இதுதான் சேல். Receipts from sale you will consider as first step. அப்போ first step என்ன? Some due, receipt from the due. Next unit, unit price. Unit price என்ன? ஓகே, அந்தந்த கரன்சியில் ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸ். ஏன்னா இந்த கொஷனில் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு கொடுக்கல. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். அப்போது ஒன்றும் இல்லை, சேல்ஸ் ரியலைசேஷன் divided by what is that? Yes, say price per unit divided by selling price per unit. அதாவது sales minus selling price per unit will give you volume, number of units. அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கான். ஓகே, சேல்ஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் ரெஸ்பெக்டிவ் கரன்சியில் அந்தந்த கரன்சியில் அந்தந்த செல்லிங் ப்ரைஸை வச்சுட்டு டிவைட் பண்ணால், ஓகே, 1 divided by 2 கண்டுபிடிச்சா யூனிட் சோல்டு கிடச்சிடும். இப்போ 12,000 யூனிட்ஸ், 10,000 யூனிட்ஸ் அண்ட் 8,000 யூனிட்ஸ். எவ்வளோ யூனிட்ஸ் அந்தந்த கண்ட்ரிக்கு நீ சேல் பண்ணியிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டூ வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் will give you total variable cost. ஓகே, வேரியபிள் காஸ்ட் 27 lakhs, ஓகே, 39 lakhs 50,000, 40 lakhs 80,000 டோட்டல் பண்ணிக்கணும். ஏன்னா டோட்டல் ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் ரேஷியோ கேட்டிருக்கான். அப்போ எனிவே டோட்டல்னு ஒரு காலம் மெயின்டைன் பண்ணிக்கோ. எதுக்கு தேவையோ அதை மட்டும் நீ கன்சிடர் பண்ணிக்கோ. பாக்கி எல்லாம் இண்டிவிஜுவலி வில் கம்ப்யூட். இதுக்கு டோட்டல் தேவை. Okay, because this is total variable cost which will reduce from receipts to get the total contribution. Are you understanding? Say 3 months forward rate for selling. இப்போ செல்லிங்க்கு ஓகே யூ நீட் டு ரியலைஸா இது எது சேல் பண்ணியா. ஓகே, சம் டியூ 78 lakhs US டாலர், இதெல்லாம் வந்து சம் டியூ
Why? Because you are an exporter in the company la, okay, in the question la, you are an exporter and you exported to US, Japan, Europe னு மூணு கண்ட்ரிக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணிட்ட. அப்போ இந்த மூணு கண்ட்ரியில் உனக்கு வரவா செலவாப்பா வரவு இருக்குது 78 lakhs 1,02,300 euro 95,920 இதெல்லாம் உனக்கு ரெசிப்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது. கரெக்டாக? அப்போ இதை ருப்பியில் கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ இது சேல்ஸில் இதெல்லாம் ரியலைஸ் ஆச்சுன்னா இதை கன்வெர்ட் பண்ணால் என்ன ரேட் எடுத்துப்பேன்? ஃபார்வர்ட் ரேட் எடுத்துப்பேன். ஏன்னா ஆஃப்டர் 3 months only you are going to realize. அப்போ ஆஃப்டர் 3 months என்னோட ஃபார்வர்ட் ரேட் என்ன? இங்கே தான்ப்பா கொஞ்சம் கவனிக்கணும். வாட் இஸ் த இஷ்யூனா, யூ சி, டெல் மீ சில்ட்ரன், வாட் யூ வில் டூ, யூ வில் ரியலைஸ் என் 78 lakhs. இந்த எண்ணை யூ வில் செல் பையா, யூ வில் செல் த ஃபாரின் கரன்சி, வில் செல் த எண்ணை. பட் கொட்டேஷன் இஸ் given ஃபார் என் பை ருபி என், நாட் ருபி பை என். ருபி பை என்னு கொடுத்துருந்தன்னா யூ வில் செல் என்னன்னா, ஓகே, யூ வில் டேக் பிட் ரேட். But since the quotation is given for indirect quote, அதாவது quotation is given for rupee instead of yen, what you will do? Okay, you will ideally sell the yen and buy rupee. அப்போ buy rupeeனா இது ருப்பிக்கான கோட்னா, buy rupeeனா என்ன கொடுத்து வாங்கணும்? ஓகே, 3 months forward you need to take 3 months forward. ஸ்பாட் எடுத்துக்கூடாது. 3 months forward you need to take bid rate offer rate. Offer rate 2.427 offer rate. Are you all understanding what I am trying to say? இதே கணக்கை ருப்பி பர் எண்ணு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ. ருப்பி பர் எண்ணு கொடுத்தா பிட் ரேட்டு வாங்கிப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, டைரக்ட் கோட்டில் பிட் ரேட்டு என்னவோ அதுதான் இன்டைரக்ட் கோட்டில் ஆஃபர் ரேட்டாக மாறிடும். புரியுதா? புரியலன்னா ரிவிஷன் பார்ப்பேன். ஓகே, எனிவே 2.427 it should be considered. Now come to second thing, US dollar. டாலருக்கு கோட் கொடுத்துருக்கானா, ருப்பிக்கு கோட் கொடுத்துருக்கானா, ருப்பிக்கு. அப்போ US dollar you need to sell na, you will buy rupee. Buy rupee at what rate? Bid rate offer rate? Bid rate offer rate அப்பா. Okay, offer rate 3 months forward offer rate. அப்போ 3 months forward offer is what? Okay, 0.0216. Are you all understanding? இப்போத்தியா 0.0216. Okay, next third என்ன? Europe. இங்கேயும் same 0.0178. ஏன்னா indirect quote only there also 0.0178. Now convert all this into rupee value of receipts 27 lakhs. Okay. 27 lakhs is there. No, this is variable cost, sorry. 27 lakhs is there. In the yen sum due 78 lakhs into 2 divided by 2.3. 78 lakhs divided by 2.427. How much is that? 32 lakhs 13,844. இது என்ன? சம் டியூ உங்கள்கிட்ட என்ன இருந்தது அதை கன்வெர்ட் பண்ணி ருப்பியில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ ரூபா? 32 lakhs 13,878. Like this you convert all these numbers, yen, dollar and what is that? Euro. All these three currency are total in terms of rupee. Can I add? Yes, add. Because Indian rupees convert panta. Next, contribution kandupidi. What is the contribution? This is the rupee value of receipts. Receipts minus variable cost. Sales minus variable cost will give you contribution. Ada pode. So 32,13,844. 32,13,8 minus 27 lakhs. How much is that? 5,13,844. 7,88,111, 13,08,764. Total comes to 26,08,798. Appa total receipts 133,38,719. Total variable contribution. Okay, variable cost comes to 107,30 lakhs. 107,30,000 minus paniko 1,33,38 minus 107,30. You will get 26,08,719. This is contribution. Appa this contribution divided by 1,33,38,719 give you 19.56 average contribution to sales ratio. 26 lakhs 8,719 divided by 133 lakhs 38,719 rounding off 19.56 is the average contribution to sales ratio. Individually this and this currency will have different contribution sales. Total on an average basis 19.56 it will come. If risk is not hedged, okay, what will be the receipt? Rupee value of receipt to total contribution. See, rupee, if risk is not hedged, they are asking, yes, first part advice by calculating average contribution ratio, whether it should hedge its foreign currency risk or not. See, in the computation நம்ம பண்ணோம்ல, இதெல்லாம் computation forward rate எடுத்துட்டு தான பண்ணோம். அப்போ this option, if risk is hedged, by taking forward rates, புரியுது என்ன சொல்கிறேன்னு? இந்த ஆப்ஷன்
ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை ஹெட்ஜ் பண்ணிட்டோம் அசியூம் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் ரேட்டை யூஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணிவிடும். இது 19.56 தான் டோட்டல் ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் ரேஷியோ. இப்போ ஹெட்ஜே பண்ணாத 3 months ஸ்பாட்டுன்னு ஒரு ரேட்டு கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ஓகே சேம் மெத்தடில் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கும். எந்த ஆப்ஷனில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் இருக்கோ, இது எக்ஸ்போர்ட்டர் தானே, அந்த ஆப்ஷனை நீ சூஸ் பண்ணுவேன். ஆர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? சரி, ருப்பி வேல்யூ ஆஃப் ரிசிப்ட்ஸ் ஆஃப் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்க, ருப்பி வேல்யூ ஆஃப் ரிசிப்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இதில் ஒன்றும் மாறாது. ருப்பி வேல்யூ ஆஃப் ரிசிப்ட்ஸ் அலோன் வில் சேஞ்ச். வை? பிகாஸ் ருப்பி வேல்யூ ஆஃப் ரிசிப்ட்ஸ் 78,000 முன்ன 2.427 எடுத்துட்டேன் ஃபார்வர்ட் ரேட்டோட ஆஃபர் ரேட். நவ் என்ன பண்ணுறது தெரியுமா? நவ் வாட் யூ ஷுட் டூ, யூ ஷுட் கன்சிடர் திஸ் ஒன், இந்த லாஸ்ட் கொடுத்துருக்காங்க 2 months ஸ்பாட்டு, இதை கன்சிடர் பண்ணி 3 months ஸ்பாட்டு இதை கன்சிடர் பண்ணிப்பேன். ஆர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த ரேட்டு ஏன்னா 3 மாதம் கேச்சு ஸ்பாட் ரேட்டு, ஃபார்வர்ட் இல்லாத ரியல் ரேட்டு 3 months கேச்சு மெச்சூரிட்டியில் இதாக மாறி எடுத்துன்னா உனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கும்னு கேட்குறான். அப்போது 3 months ஸ்பாட்னா ரியல் ரேட் எக்ஸிஸ்டிங் ஆன் தட் டேட், மெச்சூரிட்டி டேட்டில் வாட் எவர் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ப்ரிவைலிங், that rate will be considered, not forward rate. அப்போது 2.427 நீ கன்சிடர் பண்ணல, இங்கே 2.459 கன்சிடர் பண்ணோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? அப்போது 78 lakhs n receivable in n, இதை கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ருபீஸில் 2. ஓகே என்ன ரேட் எடுத்துக்கணும்? 2.459 2.459. ஓகே 31,72,021 31,72,021. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இது எப்படி கிடச்சதுன்னு புரியுறதா? அது மாதிரி இங்கேயும் யூஎஸ் டாலர் 1,02,300 டிவைடட் பை ரேட் என்ன எடுத்துக்கணும்? ஓகே பெட் ரேட்டா ஆஃபர் ரேட்டா? ஆஃபர் ரேட். ஏன்னா இன்டைரக்ட் கோட். ஸோ விச் ரேட்? 0.0215. அங்கே 0.021 எடுத்துட்டேன், இங்கே 0.0215 எடுத்துட்டேன். அப்படி பண்ணால் 0.0215 0.0215. If you do that, you will get 47,44,898 and 58,659. Total comes to 1,32,75,578. Okay, this is the total amount. Contribution, again variable cost will not change. In the variable cost la oru change kidayadu. Okay, see here, what is the variable cost? 27 lakhs, 39 lakhs 50,000, 40 lakhs 80,000, 31 lakhs minus 27 lakhs, இதை பண்ணால் 4,72,021. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கம்ப்யூட் பண்ணி the total will be 25,45,578. Okay, the average contribution to sale 25,45,578 divided by 132,75,578 will give you 19.17. இப்போ சொல்லு எந்த ஆப்ஷனில் okay average contribution to sales ratio is highest among all these two options 19.56, which means okay effectively என்ன சொல்கிறேன்னா forward contract is better. Advice to hedge its foreign currency risk using forward contract. Okay, no hedge option katlum, forward hedging is better. Priyada, this is the question. That is the question. Yes. Okay, with this we are done with this video. In the next video we'll start discussing question number 25, which is currency futures, which is related to currency futures. Okay, thank you. இதை மாதிரி தமிழில் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தட் யூ கெட் த ரெகுலர் அப்டேட் ஃப்ரம் த சேனல். தேங்க்யூ.